அப்படி இல்லன்னா கோர்ட்டோட ஆர்டரை நீங்க மீறின மாதிரி ஆயிடும். சரிங்க மேடம். இங்க பாருமா, உன் அக்காவோட லக்கேஜ் எடுத்துட்டு போய் மாமா ரூம்ல வச்சிடு. நீங்க 2 பேரும் நான் மறுபடியும் வந்து செக் பண்ணும்போது வேற வேற ரூம்ல இருக்கிறது தெரிய வந்தா உங்க அப்ளிகேஷனை பெர்மனண்டா கேன்சல் பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, இன்னும் சில மாசம்தான் அவகாசம் இருக்கு. அந்த டைம் முடிஞ்ச பிறகு கூட உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒத்து வரலன்னா, கணவன் மனைவி உறவு உங்களுக்கு பாரமா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க விவாகரத்து கொடுத்துருவோம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருந்தாகணும். அம்மாடி லக்ஷ்மி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வா. ஜானு இப்படி புத்திசாலித்தனமா பிளான் போடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்ளோ பெரிய சீனை கிரியேட் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ அக்காக்காக ஏன் நிச்சயத்தையே கெடுத்துட்டால? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன். கைமீறி போற உறவை நீதான் இழுத்து பிடிக்கணும். புருஷங்கிற பந்தம் நிலைச்சிருக்க யார் கூட வேணாலும் போராடு. அதை விட்டுட்டு அவங்களுக்காக ஓ சந்தோஷத்தை இழக்காத. புரியுதாமா? நல்லா புரிஞ்சது மேடம். மித்ராவை பார்க்கும்போது நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ரொம்ப நல்லவர் தான், மத்தவங்கள மதிக்கிறவரு. ஆனா பாரு, அவரை சுத்தி இருக்கிறவங்க தான் அவரை உன்கிட்ட நெருங்க விடாம பண்றாங்க. சரிங்க மேடம், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் என் மனசுல பதிய வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு முறை இதே மாதிரி நடந்துச்சுன்னா நீ உனக்குள்ளேயே வேதனைப்பட்டு அவர் நல்லா இருந்தா போதும்னு நிலைமையை அப்படியே கைவிட்டுடக் கூடாது. சரிங்க மேடம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கரெக்டு தான் மேடம். பந்தத்தை கைமீறி போக விட்டுறக்கூடாது. ஆனா அந்த உறவை வேற ஒருத்தங்க விரும்பினா ஒரு தன்மானம் இருக்க பொண்ணு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அங்கேயே இருக்க மாட்டா. போராடி ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்க மாட்டா. என் வீட்டுக்காரர் மேல இருக்க கண்டம் போகிறதுக்காக மட்டும்தான் நான் விவாகரத்துன்ற ஒரு நாடகத்தை ஆடி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம வேற ஒரு பொண்ணை விரும்பிக்கிட்டு இருக்க என்னோட புருஷன்னு என் பக்கம் வரணுங்கிறதுக்காகலாம் இல்லை. பார்க்கலாம். எங்க குடும்ப மானத்தை வாங்கறதுக்குனே நீ இங்க வந்திருக்கியா? மானம் மரியாதை இதெல்லாம் கோட்டை மாதிரி கட்டியிருக்க இந்த வீட்டை பார்த்தது வந்துருமா அத்தை? வீடு மட்டும் பாக்குறதுக்கு அழகா இருந்தா போதாது, இந்த வீட்டோட மருமகளுக்கும் மரியாதை கிடைக்கணும். என் அக்கா இருக்கும்போதே நீங்க மாமாவுக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ண பாக்குறீங்களே, அது நல்ல கௌரவமா இருந்துச்சா? ஹே ஜானவி, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த வீட்ல நுழைய கூட அருகதையே இல்லை. அப்படிப்பட்டவ எங்க வீட்டு விஷயத்துல தலையிட்டா எங்களையே தலகுனிய வைக்க பாக்குறியா? எங்க வீடுன்னு சொல்லிட்டு இருக்கியே மனிஷா, உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஏன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்க? ஜானு ப்ளீஸ், தேவையில்லாம இப்படி யார் கூடயும் சண்டை போடாத. இப்படி நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கல்யாணம் எப்படி? உனக்கும் இந்த வீட்டுக்கும் ரத்த சம்பந்தம் கூட இல்ல. மாமாக்கும் உனக்கும் தாலி சம்பந்தம் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது நீ இந்த வீட்டுக்கு என்ன உறவு? எந்த உறவும் இல்லாத ஒரு சாதாரண ஆளுதான் நீ. இந்த வீட்டோட மான மரியாதைய பத்தி பேசுற உரிமெல்லாம் உனக்கு கிடையாது. பாத்தீங்களா ஆண்டி, எவ்வளவு திமிரா பேசுறான்னு? எங்க குடும்ப மானத்தை வாங்கறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறாளா? இல்ல எங்களை அவமானப்படுத்துறதே ஒரு வேலைய வச்சுக்கிட்டு இருக்காளா அவ?
அவ அக்காவோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ பண்ணிக்கிட்டு இருக்க முயற்சியா எடுத்துக்கணும் அத்தை. சரி லக்ஷ்மி, என் அக்காவோட வாழ்க்கை கெட்டக்கூடாது, என் அக்காவோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு ஜானு நினைக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா அவ போகணும்னு நினைக்கிற பாதை தான் தப்பு. நேரா அந்த ஜட்ஜ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு. அவங்க முன்னாடி எங்க எல்லாரையும் தலை குனிய வச்சதும் தப்பு. அவ அக்காவோட வாழ்க்கை என்ன ஆயிடுமோன்னு தான் என்னை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம ஜானு ஜட்ஜ கூட்டிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியும் போது கட்டின பொண்டாட்டிக்கு இன்னும் டிவோர்ஸ் கொடுக்காம இப்படி ரகசியமா நிச்சயதார்த்தம் பண்றது உங்களுக்கு தப்பா தெரியலையா? நீங்க என் கழுத்துல கட்டின தாலியை கேலி பண்றப்பெல்லாம் அது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? ஓஹோ, நேரா ஜட்ஜை இங்க கூட்டிட்டு வந்து எங்க குடும்பத்தையே நீ அவமானப்படுத்திட்ட. இதுதான் இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்துறதா? ஜட்ஜ நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க மேலெல்லாம் கேஸ் போடுறதுதான் இந்த வீட்டோட மருமகளா உன் பொறுப்பா? சின்னத்த, நீங்க ரொம்ப நேரமா என் தங்கச்சி ஜட்ஜ கூட்டிட்டு வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி ஜட்ஜ கூட்டிட்டு வந்ததால இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நீங்க பேசவே இல்லைல்ல. என்னது நல்ல விஷயம் நடந்துச்சா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதால கேஸ் வரைக்கும் போகாம நின்னுடுச்சு. இதுவே நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் ஜட்ஜி கிட்ட போயிருந்தா அப்பதான் உங்க எல்லார் மேலயும் கேஸ் விழுந்திருக்கும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஜெயில் கம்பிய எண்ணிக்கிட்டு இருக்க நிலைமை தான் வந்திருக்கும். நல்லதுதான் நடந்திருக்கேன்னு யோசிக்கிறத விட்டுட்டு கைய நீட்டி குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, லக்ஷ்மி சொல்றதுதான் உண்மை. நம்ம தான் அவசரப்பட்டு நிச்சயம் வரைக்கும் போயிட்டோம். கோர்ட்டோட ஆர்டரை நம்ம மீறி போயிட்டோங்கிறத மறந்தே போயிட்டோம். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால லக்ஷ்மி ஜட்ஜு கிட்ட கெஞ்சி கூத்தாடி நம்ம மேல கேஸ் போடாம தடுத்து நிறுத்திருக்கோம். ஒருவேளை நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருந்தா அப்புறம் குடும்பத்தோட எல்லாரும் போய் ஜெயிலுக்குள்ள தான் உக்காந்து இருந்திருக்கோம்.